ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவரும் இன்ஸ்டா ப்ராப்ளமுமான மதுமிதாவிற்கு சர்ச்சைகள் சிறைகள் புதிதல்ல. ஓரளவுக்குத்தான் பேச்சு, அதுக்கப்புறம் ஆபாச ஏச்சு என காதுகள் கூசும் அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளை அசால்ட்டாக அள்ளி வீசி ஏற்கனவே போக்சோவிலும் வன்கொடுமை வழக்கிலும் கைதானவர் தற்போது மீண்டும் அதே போன்ற சர்ச்சையில் சிக்கி கைதாகி இருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிப்ரவரி 3 திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கனகம்மாச்சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி ஈவ் டீசிங்கில் ஈடுபட்டதோடு மாணவிகள் மீது தேங்காய் மூடியை எடுத்து வீசி கடுமையாக தாக்கிய சிறுவர்களின் சித்தி என கூறிக்கொண்டு துணையாக வந்த மதுமிதா மாணவிகளை ஆபாசமாகவும் மிரட்டும் விதமாகவும் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கிழிச்சிடுவேன் என ஆரம்பித்து பள்ளி மாணவிகளை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமாக பேசிய அந்த கஞ்சா பாய்ஸின் சித்தியான மதுமிதா பிரஸ்ல போட்டு உங்க எல்லாரையும் கிழிக்கிறேன் பாரு, வீடியோ எடுங்க என மாணவிகளை மிரட்டியிருந்தார். மேலும் மாணவிகள் மீதே பழியை தூக்கி போடும் விதமாக பேச ஆரம்பித்தவர், இவளுங்க பேசின வீடியோவை நான் எடுத்து போடவா பிரஸ்ல? நானும் பிரஸ்ல தான் இருக்கேன். அதுல ஒருத்திய மட்டும் ஸ்கூல்ல டிசியை கொடுக்க வச்சு டாரா கிழிப்பேன் என சொடுக்கு போட்டு மிரட்ட ஆரம்பித்தவர் போலீசார் முன்னிலையிலேயே ஆபாசமாக மிரட்டியது, மாணவிகள் பதிலுக்கு திட்டியதும் என அந்த பேருந்து நிறுத்தமே அதகளம் பறந்தது. இந்த நிலையில் ஈவ் டீசிங் சிறுவர்கள் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக ஆபாச மிரட்டல் விடுத்து அவர்களது சித்தி மதுமிதா மற்றும் உறவினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பள்ளி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கனகம்மாச்சத்திரம் காவல் நிலைய போலீசார் ஈவ் டீசிங்கில் ஈடுபட்டு மாணவிகளை தாக்கிய சிறுவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகளும், அந்த போதை சிறுவர்களுக்கு ஆதரவாக பள்ளி மாணவிகளை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததோடு சாதி ரீதியாக பேசியதாக சிறுவர்களின் சித்தி மதுமிதா மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கி கைதாகி உள்ளார். அதாவது போக்சோ கைதியும் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருப்பவனுமான அரக்கோணத்தைச் சேர்ந்த கயல் விழியன் என்பவனால் 2வது முறையாக கர்ப்பமான சிறுமியை சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மதுமிதா அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. உடன் வந்த சிறுமியின் உண்மையான தாய் வெளியில் இருக்க ஸ்கேன் எடுப்பதற்காக சிறுமியுடன் மதுமிதா உள்ளே சென்றபோது நீங்கள் யார் என மருத்துவர்கள் மதுமிதாவை பார்த்து விசாரித்ததில் அவர் தன்னை சிறுமியின் தாய் என பொய் சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே போக்சோ மற்றும் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்வதற்கு முன் மருத்துவ சான்று அளித்த அரசு டாக்டர்கள் மதுமிதாவை அடையாளம் கண்டுபிடித்து நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், சிறுமியின் உண்மையான தாயை அழைத்து வாருங்கள் என எச்சரித்து மருத்துவமனையில் இருந்து வெளியேற்ற முயற்சித்திருக்கிறார்கள். நான் யார் தெரியுமா, எனக்கு எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இருக்கு தெரியுமா என்றெல்லாம் வழக்கம் போல ஓவர் பில்டப் செய்து ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தடுக்க முயன்ற மருத்துவமனை முதல்வர் மோகன் காந்தியிடமும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உதவி மருத்துவர் சிவகாமி சுந்தரி உடனே திருவள்ளூர் டவுன் போலீசில் புகார் அளிக்க இன்ஸ்பெக்டர் தாமோதரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து, ஏம்மா உனக்கு இதே வேலையா போச்சு என தலையில் அடித்துக் கொண்டு மதுமிதாவை கைது செய்தனர்.
இந்த நிலையில் கர்ப்பமான சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய சொன்னதோடு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர் மீது வழக்கு பதியப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி கனகம்மா சத்திரத்தில் ரகளையில் ஈடுபட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட 4 வழக்குகளில் சிறைக்கு சென்று வந்தது தெரிய வந்தது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் எழுந்தும் போது அதை ரீல்ஸாக வெளியிட்டு அந்த ரீல்ஸில் ஒருத்தனைய விடமாட்டேன் என்ற வாசகங்களை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இப்படி பல்வேறு வழக்குகளில் சிறைக்கு சென்று வரும் மதுமிதா தொடர்ந்து அடிக்கடி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருப்பதால் அவர் மீது குண்டர் சட்டம் பாயுமா என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிறுமியை கர்ப்பமாக்கிவிட்டு வேறு ஒரு வழக்கில் சிறையில் இருக்கும் இளைஞன் மீது கனகம்மா சத்திரம் காவல்துறையினர் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.